வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் யூடியூப் நண்பர்களே. நான் கேரளாவில் இருந்த என்னோட பேர் எட்வின். இந்த எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் பற்றி சொல்லும்போது நான் ஃபர்ஸ்ட் சாரை கால் பண்ணும்போது ஒரு டவுட்டா தான் கால் பண்ணேன். இப்ப கூகுள்ல பார்த்தோம் அப்படி பேசி பாக்குறான் அப்படி கால் பண்ணும்போது இப்ப இவங்க ட்ரைனிங் சென்டர் தானே. நான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் லாஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நீங்க என்னோட ட்ரைனிங் ஜாயின் பண்ணுங்க, பண்ணதுக்கு அப்புறமே எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் அப்படி இவங்க சொல்லுவாங்க. அந்த ஒரு மைண்டோட தான் சார் ஃபர்ஸ்ட் கால் பண்ணேன். ஆனா கால் பண்ணும்போது நீங்க டிரைவிங்ல இருந்த, நீங்க எனக்கு மெசேஜ் மாதிரி போட்டோம். அதுக்கப்புறமேட்டு நீங்களே என்ன கால் பண்ணிட்டு அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டு இனியும் டவுட்ஸ் இருந்தா ரேகா மேமுக்கு கால் பண்ணுங்க அப்படிதான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது இந்த ட்ரைனிங்கும் எனக்கு அப்படி எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் தான் ரேகா மேமுக்கு கால் பண்ணேன். கால் பண்ணும்போது அவங்களுமே இந்த ட்ரைனிங்கை நீங்க கண்டிப்பா அட்டென்ட் பண்ணணும் அப்படி ஒரு மைண்டாவே இவங்க சொல்லவே மாட்டாங்க. நான் திங்க் பண்ணிட்டு இருப்பேன், இது என்ன இதுக்கு இப்படி சொல்லுறாங்க, எதுவுமே புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறமேட்டு அந்த டெமோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். அட்டென்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் அட்டென்ட் பண்ணது அந்த கொரியரோட அந்த கிளாஸ் தான். நான் அந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணும்போது கொரியர் ஓகே, அப்போ கொரியர் இது கொரியர் பற்றி என்னதான் இவ்வளவு சொல்லதுக்கு இருக்கு அப்படி பார்க்கும்போது இப்போ சார் சொல்லும் போதுதான் இந்த மாதிரி எல்லாமே இருக்குதா இந்த கொரியர்ல அப்படியே ஒரு மைண்ட் ஆயிடுச்சு. அப்படிதான் சாரை பற்றி அந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு அந்த இதெல்லாமே அந்த ட்ரஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் நான் கிளாஸ்ல ஜாயின் பண்ணும்போது நாம நார்மலா எனக்கு ரொம்ப கொஸ்டின்ஸ்னா எந்த ஐடியால அது மொட்டை கொஸ்டின்ஸ் தான். ஆனா எல்லா கொஸ்டின்ஸுமே எந்த பிரச்சனையும் இல்லாம சார் சொல்லி கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் சொல்லி கொடுத்துட்டுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. சார் எந்த இதுவுமே காட்ட மாட்டா எகைன் சொல்லி கொடுப்பாங்க. அப்படி இப்ப இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடியே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்க எக்ஸ்போர்ட் என்னால பண்ண முடியுமா, இது ரிஸ்க் தானே. இது கோர்ஸ் முடியும் போது எப்படின்னா என்ன இருந்தாலுமே நம்ம பண்ணுவோம் அதுக்கு 100% ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அப்படி ஒரு கிளாரிட்டி சார் சொல்லி கொடுத்துருக்கு. பின்ன ரிஸ்க்ல அந்த ரிஸ்கோட இது வந்தாலும் அந்த கால்குலேட்டிவ் ரிஸ்க், அதுதான் அந்த ரிஸ்க் நம்ம எடுக்கணும். ஆனா அது கால்குலேட்டிவா நம்மளா அதை பேர் பண்ணதுக்கு ஓகே இருக்க ரிஸ்க் நம்ம எடுக்கணும். அப்படி ரொம்ப ரொம்ப காரியங்கள சொல்லி கொடுக்க. இன்னொரு சார் என்னோட ஒரு மைண்ட் எப்படின்னா இந்த பிசினஸ்னால டாக்டிக்ஸ், அதுதான் அந்த டாக்டிக்ஸ் இருந்தா அவங்க விக்டரி ஆகல சார், அந்த ஜெயிப்போம். ஆனா இந்த பிசினஸ் பீப்புள் யாருமே இந்த டாக்டிக்ஸ இப்படி யாருக்குமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இப்ப நான் இது படிச்சிருக்கோம். ஆனா எங்கிட்ட ஒரு ஆள் தம்பி இந்த எக்ஸ்போர்ட்டை பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுக்கு அப்படி பேசினா நான் 100% எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேன். அது என்னன்னா எனக்கு தெரியாது சார். ஆனா நீங்க எல்லாமே அந்த 100% நீங்க நீங்களோட லைஃப் நீங்களோட எல்லாமே நாங்க சொல்லி கொடுத்துட்டு அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கு சார். நீங்களுக்கு அப்படி இருக்கு சார். அவ்வளவுதான் இருக்கு சார். இந்த எக்ஸ்போர்ட் ரொம்ப 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 தேங்க்யூ சார். அவ்வளவுதான் சார். நன்றி சார். நன்றி சார். முகத்துல அந்த சிரிப்பு நிறைய பேசிச்சு, வார்த்தைகள் நிறைய பேசின விட அவங்க முக மலர்ச்சி நிறைய பேசிச்சு. அப்ப எந்த அளவுக்கு நீங்க இதை ஹாப்பியா ஃபீல் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு தூரத்துக்கு நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க அந்த கண்டென்ட் எல்லாம் அப்படிங்கறத நான் ரியலைஸ் பண்றேன் சார். நான் 100% சாட்டிஸ்ஃபை சார். உங்களோட கிளாஸ்ல எந்த அந்த பிரச்சனையுமே எனக்கு கிடையாது சார். இந்த இதுக்கு இப்படி மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படி எதுவுமே சொல்லதுக்கே கிடையாது சார்.
டாபிக் எல்லாமே வந்து அந்த ஓரியன்டா வந்து எல்லாமே ஸ்டெப் அப்படியே சொல்லி கொடுத்துட்டே இருக்கு சார். இந்த வந்து அந்த ஐ ஓப்பனிங் செக்ஷன் வந்து ரொம்ப இது வந்து கொடுத்துட்டே இருக்கு சார். இவ்வளோ நாலேஜ் எதுக்கு அப்படி ஒரு மைண்டா இருக்கு சார் இப்போ அந்த என்னோட கிளாஸ்ல வந்து. சூப்பர். அதாவது நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்கன்ற அந்த ஃபீல் ஆகுது. ஆமா சார், ஆமா. வெரி குட், வெரி குட். நிறைய தெரிஞ்சுக்கிட்டதை விட இனிமே அதை அப்ளை பண்ணணும். இனிமே அது வந்து வெறும் எழுத்தாவோ பார்வையாவோ வார்த்தையாவோ வச்சிருக்காம அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரிங்களா? அதை பண்ணி நீங்க அடுத்த சக்சஸ் ஸ்டோரிக்காக நான் வெயிட் பண்றேன். சரிங்களா? கண்டிப்பா எக்ஸ்போர்ட் பண்றேன். வாங்க. எக்ஸ்போர்ட்ட கத்துக்கிட்டா போதுமா? அத பத்தின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.